கும்பராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் ஜென்ம சனி போட்டு லைட்டாக புரட்டி எடுத்ததில் அவங்களும் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. 2026 எப்படி இருக்க போகுது? உண்மையிலேயே நீங்கள் அனுபவிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சுற்றி உள்ளவங்களா 2-3 பேர் கும்பராசி சார், அதனால. ஆமாம், இப்போ அவன் பணம் கொடுக்குறானோ இல்லையோ சார், மன நிம்மதியை கொடுக்குறான் இல்லைங்களா, அதுவே இந்த ஜோதிடத்தில் பெரிய விஷயம். கும்பத்தில் ஜென்மத்தில் இருக்கிறத விட குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு போயிடுற. பயணத்தில் கவனமாக இருக்கணும். சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் 4 கிரகங்கள் உங்கள் வீட்டில் சேரும் காலமும் மிக கவனமாக இருக்கணும். நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், கடனை வாங்கினேன், தொழிலை பண்ணேன், தேவையில்லாத பிஸ்னஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணேன், நான் வெளிநாட்டில் போயிட்டு ஏதாவது தொழில் பண்ணுறேன், இதெல்லாம் வேண்டாம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. இருக்கிறத அப்படியே இருங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 7.5 சனியில் பாதச்சனி காலம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன், காலை கீழே வச்சுட்டு இறங்குறது, காலை கீழே வச்சோம்னா காலில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாதச்சனி. ஆகவே சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடணும். முடிஞ்ச வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விடணும். கண் சம்பந்தமான உபாதைகள் வரத்தான் செய்யும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸுங்கிறத விட்டுருங்க. ஆஃபீஸில் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். தர்மத்தையும் நியாயத்தையும் அவங்களுக்காக நீங்கள் பேசாதீங்க. சார் அவருக்கு சேலரி கொடுக்கவே இல்லை சார், உங்கள் வேலை என்னவோ அதை உங்களுக்கு வந்துருச்சா பார்த்துங்க. அதை விட்டுட்டு தர்மத்தையும் நியாயத்தையும் நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டு அதுக்காக போராடணுங்கிறதெல்லாம் வேண்டாம். கும்பத்திலிட்ட விளக்கு மாதிரி இந்த 1 வருஷம் நீங்கள் இருக்கணும். 2வது, உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பார்க்கணும். பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். சார் எனக்கு வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? கண்டிப்பாக போகாது. உங்களுக்கு 2026 அனுபவம் கலந்த வாழ்க்கையாக இருக்குமே ஒழிய அபாயகரமான வாழ்க்கை இருக்காது. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பெண்கள் அதீதமான கடனை வாங்கி நான் நகை வாங்குகிறேன், நான் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு தங்கத்தில் முடிவு எடுக்கிறது, தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, வெள்ளியில் முதலீடு பண்ண, இதெல்லாம் வேண்டாம். உலோகத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறத தவிர்க்கிறது நல்லது. கடன் கொடுக்கலாமா சார், அவர் கடன் கேட்குறார், ஏதோ ஒரு வட்டி ரூபாய் வந்தால் குடும்பத்துக்கு ஒத்து வருமே, வேண்டாம். மொத்தத்தில் உழைப்புக்கேற்ற உயர்வு இந்த ஆண்டு வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.